நீங்க உங்க ஃபோன்ல தான் எல்லா குவாலிட்டியான கன்டென்ட்டுமே பண்ண போறீங்க, இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கேமரா வாங்குற ஐடியா இப்போதைக்கு இல்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோனுக்கு மட்டுமே யூஸ் பண்ற ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த போட்ரானிக்ஸோட V-Lock Mate 3 நீங்க ட்ரை பண்ணலாம். வெல்கம் டு டெக் பக். நான் உங்க கௌதம். இந்த போட்ரானிக்ஸ் V-Lock Mate 3 குள்ளார என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு ஸ்பஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கவர் பேக் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. லைட்னிங் 8 பின் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா அதையும் உட்காந்து படிங்க. நான் எப்படி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த சார்ஜிங் கேஸ்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நம்பரில் மென்ஷன் ஆகி வருது. ஸோ இது நல்லாவே இருக்குது. அண்ட் சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து இந்த ஒய்ஃபை சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிசீவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ஃபோனில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதேமாதிரி டைப் சியில் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்னிங் 8 பின் அடாப்டர் வந்து இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் உங்களோட ஐஃபோன்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட ஒரு யூசேஜ். டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் டிஸ்பிளேயில் ஒரு 4 டிஸ்பிளே வருது. ஒன்று வந்து சார்ஜிங்க்கு, இன்னொன்று இது ஏன் விட்டு எரியுதுன்னா, இது வந்து எது கூட கனெக்ட் ஆகலங்கிறது காட்டுறதுனால விட்டு எரியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மியூட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, இதுக்கு வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 வகையாக நீங்கள் மாட்டிக்கலாம். ஒன்று வந்து கிளிப் ஆன். ஸோ இப்படி கிளிப் வச்சுட்டு இதை நீங்கள் இப்படியே மாட்டிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக்காகவும் உங்களால் வந்து மாட்டிக்க முடியும். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவாக நம்ம போயிடலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா V-Lock Mate 3ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்களே சொல்லலாம். இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து டைப் சி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த விண்மீன் பூச்சி வந்து விட்டு எரிஞ்சிருந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை இந்த கனெக்ஷன் வந்து இந்த லைட் எதுவுமே எரியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸில் போய் OTGன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். இந்த ஓடிஜி பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு ரீலாகவே நான் போடுறேன். அண்ட் இப்போ நார்மலாக இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே வந்து நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷன், இன்னொன்று வந்து மியூட். நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இந்த ஆரஞ்சு பட்டனை நீங்கள் ஒரு வாட்டி அமுக்கினீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துடும். இது நார்மலாக நான் பேசுகிறது. இது நாய்ஸ் கேன்சலேஷனோடு இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசி காட்டுறேன். அண்ட் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்துகிட்டு இப்போ வெறும் மியூட் மோடில் நான் பேசி காட்டுறேன். அதாவது நான் இப்போ என்ன பேசுனேன் அப்படின்னா, ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? அண்ட் இது வந்து நார்மலாக ஒரு க்ளோஸ் சரௌண்டிங்கில் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாத இடத்துலேருந்து நான் இப்போ பேசி காமிச்சிட்டேன். இதுவே கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது, ரொம்ப வந்து ஹார்ன் சவுண்ட்ஸு, இந்த கார் இதெல்லாம் பிஸியாக இருக்கிற ஏரியானா நீங்கள் V-Locksலாம் எடுக்க போகிறீங்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரையல் நம்ம ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுத்து பார்ப்போம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு V-Lock எடுக்கிறீங்கன்றதுல இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு க்ரௌடடான பிளேஸில். இதுவே நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டால் இதுதான் இருக்கும். டிஸ்பிளே ஷை டைப். ஸோ இதே மியூட் மோட்னா ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? ரொம்ப தூரத்தில் நான் என் ஃபோன் ரிசீவர் வந்து வச்சுட்டேன். டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பேசும்போது எப்படி கேட்குங்கிறதா நான் லைவாக வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே செவத்தை உடச்சிட்டு போக முடியாது. பட் என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் மீட்டர் லெவலுக்கு அப்பார் தான் கிடக்குது. அண்ட் அதே மாதிரி நான் வாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து பேசுனா கேட்குதா, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிறத இனிமேல் நான் கேட்டால் தான் தெரியும். அண்ட் இன்னும் 2 விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 360 டிகிரி நாய்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 360 டிகிரிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து எப்படி சுற்றி பேசுனாலுமே வந்து அதே மாதிரியான அந்த வாய்ஸ் தான் வரணும். யூனி டைரக்ஷனல் அப்படின்னா ஒரு சைட்லேருந்து மட்டும் உங்களுக்கு நாய்ஸ் வந்து ஆடியோ வந்து பிக்கப் பண்ணிக்கும். இது ஆம்னி டைரக்ஷனலாக இந்த 360 டிகிரி எங்கே இருந்தனாலும் பிக்கப் பண்ணிக்கும். ஆம்னி டைரக்ஷனலாக வரும்போது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைங்கிற பட்சத்தில் வேரிய சவுண்ட்ஸ் வந்து பிக்கப் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் கரராக தான் இருக்கும். ஆனால் இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்துச்சுன்னா
யூனிடாக்ஷனும் நல்லாயிருக்கும், ஓம்னியும் நல்லாயிருக்கும். 30 மீட்டர் லாங் ரிசெப்ஷன், அதாவது ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் 30 மீட்டருக்குள்ளார நீங்கள் எங்கே இருந்தாலுமே கிளியராக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் நான் ரொம்ப தூரம் போகல, பட் கொஞ்சம் தூரம் நான் போய் செக் பண்ணேன். ஓகே, நல்லாவே கேட்குது. உங்களுக்கு இந்த VLOG Mate 3 வந்து ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளார ரோட்டில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே லைவாக டெமோ பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நல்லாவே இருக்குது. இதுவே ஒரு க்ளோஸ் ரூம்லங்கிற போது இந்த ரேஞ்சுக்கு இது சூப்பர், பிரச்சனையே கிடையாது. நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குது, நார்மலாகவும் நல்லா இருக்குது. அண்ட் இதுவே நம்ம க்ரௌடட் பிளேஸ்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்க எல்லாமே பிக்கப் ஆகுது. அண்ட் அதேமாதிரி நாய்ஸ் கேன்சலேஷனில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து மஃப்லாகி தான் நமக்கு கேட்குது. VLOGக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனோட குவாலிட்டியை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஃபோனில் மட்டும் தான் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்ந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட ரிவ்யூவாக நான் உங்களுக்கு வந்து சேர்க்குறேன். இது நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது நான் வாங்குறதா இருந்தால் வாங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் நான் அதை சொல்கிறது. உங்களுக்கு இது முரண்பாடு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் அதேமாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஓகேவா இருக்கா, உங்களுக்கு இது செட் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். எத்தனை ரிவ்யூஸ் பார்த்தாலும் எவ்வளோ பேர் சொன்னாலும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேனல்னு சொல்லியே இந்த டெக்பக் யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் டெக்னிக்கலாக உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இது வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்லை பே ப்ரொமோஷனான்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நாங்கள் உங்ககிட்ட சொல்லிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி VLOGலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பாட்ரானிக்ஸோட VLOG Mate 3யும் அப்புறம் லூமிஸ்டிக் 2வும் வாங்கினார். அண்ணன் அந்த ரெண்டுத்தையும் அப்படியே கொடுங்க, நம்ம வந்து நம்மளோட சேனல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிளேலிஸ்ட்டாக நாங்கள் மாற்றிட்டோம். அண்ட் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான என்னெல்லாம் கேஜெட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணலாம், பார்க்கலாம். அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி எங்களோட ஸ்டூடியோவுக்கும் வேறு ஏதாச்சும் நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறோங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ்லாம் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா techbugtamil@gmail.comக்கு நீங்கள் எதை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே அனுப்பிச்சி விட்ருங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கிற பட்சத்தில் எங்களுக்கு கிட்ட அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சிறுக சேர்த்து உங்களுக்காக நாங்கள் வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா எப்படியாச்சும் அதை சேர்த்து வச்சு உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே.